சங்கீதங்களின் புத்தகம் 138வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வம். ஏன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தமது கரத்தின் கிரியைகளை ஒரு நாளும் நெகிழ விடுகிற தெய்வம் அல்ல. இந்த காரியத்தை கர்த்தர் தான் செய்து முடிக்க வேண்டும், கர்த்தரால் தான் செய்ய முடியும் என்று சொல்லி நாம அந்த காரியத்தை ஆண்டோடைய கரத்தில், ஆண்டோடைய பிரசன்னத்தில், ஆண்டோடைய பொறுப்பில் நாம் அதை விடும்போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில காரியங்களில் ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ செய், நீ செய். நான் உனக்கு ஆலோசனை தருகிறேன், நீ நடப்பி, நீ எழுந்து காரியத்தை நடப்பி அப்படின்னு சில காரியங்களை சொல்லுவார். சில காரியங்களில் சொல்லுவார், சரி இது பலம், உனக்கு பலம் தருகிறேன், அந்த பலத்தினால என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது ஒரு கேட்டகரி. ஆனால் சில விஷயங்கள் ஆமென் நம்முடைய பலத்தினாலும் ஆகாது, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் ஆகாது, அது கர்த்தருடைய ஆவியினால தான் ஆகும் என்பதை நாம் அறியும் போது, ஆமென், அதுக்கு தான் ஆண்டவரிடத்தில் அந்த அறிகிற கிருபை வேணும். சில நேரத்தில் நம்மளுக்கு அந்த கிருபை இல்லாததுனால இதுவரைக்கும் சில காரியங்களை நாமளே செஞ்சு முடிச்சிருப்போம். ஆண்டோடைய பலத்தில் அடுத்த காரியத்தை அப்படியே நாம் செய்யலாம், செய்து விடலாம் என்று நாம் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்வார், இது உன்னால் செய்ய முடியாது, உன்னால் செய்ய முடியாது, இது என்னால் தான் செய்ய முடியும். அப்போது எது ஆண்டவரால் முடியாது, எது என்னால் முடியாது என்பதை நாம் அறிந்து அதை ஆண்டோடைய கரத்தில் என்ன செஞ்சிடணும், ஒப்பு கொடுத்துட முடியும். ஒரு மனிதனை ரட்சிக்க என்னால் முடியாது. என்னுடைய திறமையினால, என்னுடைய பேச்சு திறமையினால, என்னுடைய பிரார்த்தனையினால, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய நற்கிரியைகளினால, நான் என்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தினாலையும் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவரிடத்தில். அப்போ நான் ஜெபிக்கலாம், நான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம், நான் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லலாம், நான் அவர்களை ஆமென் பிடித்து இழுத்து என்னெல்லாம் பண்ணாலும் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. அடுத்த செகண்ட் அவர் என்ன செஞ்சிருவார், பின்னாடி போயிடுவார். ஏன்னா என்னால் யாரை ரட்சிக்க முடியாது, ரட்சிப்பை தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சில காரியங்கள் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, எது என்னால் முடியாது என்பதை அறிகிறதற்கு ஒரு கிருபை நமக்கு வேணும். ஆமென். இது என்னால் முடியாதுன்னு ஆண்டுடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளுகிறதற்கு ஒரு மனம் வேணும். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அர்த்தம்? அதுனா என்ன அர்த்தம்? என்னால் முடியாதுன்னு ஒத்துக்கொள்ளவும் முடியல. அப்படி ஒத்துக்கிட்டா என்னை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை அங்கே இருக்குது. அதெல்லாம் இங்கே ஆண்டுடைய சமூகத்தில் தேவையே இல்லை. என்னால் கோடாலி எடுத்து மரத்தை வெட்ட முடியும், ஆனால் என்னால் மூழ்கின கோடாரியை மிதக்க வைக்க முடியாது. அப்போ நான் அதை ஒத்துக்கொள்ளும் போது, எஜமானனே நான் கோடாலி என்ன செஞ்சிட்டேன், கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அதை செய்யக்கூடியவர்களிடத்தில் அதை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். வெட்ட தெரிஞ்ச எனக்கு
வெட்ட தெரிஞ்ச எனக்கு கோடாலிய மிதக்கவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க குதிச்சா கோடாலியோடு சேர்ந்து நீங்களும் புதைந்து போவீர்கள். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தொண்டை கொஞ்சம் இதாக இருக்குது, அவன் தொடர்ந்து பேசிட்டு வர்றதுனால. அப்போது பாருங்க, என்னால் கோடாலியை இரவலாய் வாங்க முடியும், என்னால் கோடாலியை கொண்டு மரத்தை வெட்ட முடியும். ஆனால் விழுந்து போன மூழ்கி போன அந்த இரும்பை என்னால் மிதக்க பண்ண முடியாது. அப்போ எந்தெந்த காரியங்கள் என்னால் முடியும் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும், எந்தெந்த காரியங்கள் என்னால் முடியாது என்பதையும் நான் என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். அது மனுஷ சுவாபத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். பாட தெரியுமா அப்படின்னா, எனக்கு பாட தெரியலன்னா நான் என்ன சொல்லணும்? எனக்கு பாட தெரியாது. சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டில் ஆராதனை நடந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், யார் ஆராதனை நடத்த போகிறாங்கன்னு கேட்டேன். அந்த பாஸ்டர் சொன்னார், என் மனைவியும் சர்ச்சில் லைவில் பார்க்குறாங்களேன்னு தெரியல, என் மனைவியும் என் சபையில் உள்ள பிள்ளைங்க தான். அப்படியா? நானும் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ நான் நினச்சேன், ஓகே பரவாயில்ல, நல்லா ஆராதனை நடத்துவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் உட்காந்துருக்கிறேன். திடீர்னு வந்தாங்க. வந்துட்டு அவங்க பாடினதை கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தை அவன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னால் முடியல அப்படின்னா நான் என்ன செஞ்சிடணும்? அதை முடிஞ்சவங்களுக்கு அதை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஆனால் மனுஷ சுவாபம், நான் தான் செய்வேன், நான் தான் பண்ணுவேன், நான் தான் செய்வேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியவே முடியாது. மணப்பெண் வரணும், என்ன பாட்டு பாடுறான்னு திடீர்னு பார்த்தா, பச்சையான ஒலிவ மர கண்டுனா ஆடி பாடி கொண்டாடுவேன். நான் அது வேடிக்கையாக சொல்லலை, பட் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத பாட்டு அது. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க சர்ச்சில் பாஸ்டருடைய மனைவியாக இருக்கிறனால பாட்டு பாடியிருப்பாங்க, ஆராதிப்பாங்க. லைவில் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, வேற வழி இல்லை. ஆமென். அப்போ பாருங்க, எனக்கு சில காரியங்கள் என்னால் முடியாது அப்படின்னா நான் ஒத்துக்கொள்ளணும். இப்போ சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு VBSல எல்லாம் நம்ம நின்று டான்ஸ் ஆடி அப்படியெல்லாம் பயங்கரமாக நடத்தணும். இப்போ என்னால் இதுதான் என்ன செய்ய முடியும்? என்னால் ஜெபிக்க முடியும், என்னால் மணி நேரங்கள் பிரசங்கிக்க முடியும், என்னால் சின்ன பிள்ளைகளுக்கு முன்னாடி நின்று ஆக்ஷன் சாங் பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா அவங்க பாட்டை மறந்து என்னைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது அது யாருக்கு முடியுமோ அவங்களிடத்தில் அந்த பொறுப்பை என்ன செஞ்சிடணும்? விட்டு கொடுத்துடணும். மோசே எல்லாத்தையும் தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டானா. அவங்க மாமனார் பார்த்தாரு, இப்படியே போனால் என் பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிடும், அதனால என்ன செய்ய, எல்லாத்தையும் பிரிச்சு விடும். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட, எனக்கு தெரியல, யாரோடு கூட பேசுகிறார். எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. நீங்கள் அதோடு கூட இருந்து போராடாதீங்க. சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லக்கூடிய காரியம், எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஒரு தேசத்தினுடைய ராஜா, 3 ராஜ்யங்களின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் நினைத்தா ஆளுகையை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேண்டுமென்னாலும் செய்யலாம். இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட், அல்லாவிட்டால் ஒரு மாவட்ட தலைவர், இல்லைன்னா ஒரு கலெக்டர், ஒரு எஸ்பி, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய மதமை, அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன? எனக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா, அவங்களெல்லாம் ஒப்பிடும்போது தாவீது கிட்ட இருந்த அதிகாரத்தை கொண்டு, தாவீதினுடைய ஆளுகை கொண்டு, தாவீதினுடைய
ஆளுகைக்குட்பட்டிருக்கிற அந்த போர் சேவகர்களை கொண்டு என்ன வேணாலும் என்ன செஞ்சிருக்கலாம் தாவீதால. சவுல் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தாவீதுக்கு. ஆமென். கோலியாத்தை கண்டு சவுல் என்ன செய்யறான்? சவுல் என்ன செய்யறான்? பயப்படுறான். பயப்படுறானா? சொல்லுங்க சத்தமா. காலையில் என்ன கொழுக்கட்டையா தின்ட்டு வந்திய? தொண்டையில் சிக்கி இருக்கா? சத்தமா சொல்லுங்க. எனக்கு தான் கொழுக்கட்டை தொண்டையில் சிக்கி இருக்குதுன்னா உங்களுக்குமா சிக்கி இருக்குது? சத்தமா சொல்லுங்க. சவுல் கோலியாத்தை கண்டு பயப்படுறான். தாவீது கோலியாத்தை கண்டு, அப்ப தாவீது சவுலை கண்டு, சவுலுக்கு பயந்ததினால் அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மேல இந்த அபிஷேகத்தை குறித்த ஒரு பயம் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆமென். அவன் எக்கேடு கெட்டு போட்டோம், அவனை அபிஷேகம் பண்ணினது கர்த்தர். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் கை நீட்டுவது எனக்கு சரியில்லை. அதுதான். அப்போ தாவீதுடைய வாழ்க்கைய, அவனுக்கு இருந்த ஆளுகை அதிகாரம், அவனுக்கு இருந்த தைரியம், அவனுக்கு இருந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது சவுல் தாவீதுக்கு ஒரு விஷயமே அல்ல. ஆமென். ஆனா அதை கர்த்தரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நீர் அவனை கவனித்துக் கொள்ளணும்னு சொல்லி விட்டதுனால தாவீதின் மேல வேற எந்த குற்றச்சாட்டும் இல்லை, பத்சேபாளுடைய காரியத்தை தவிர. ஆமென். இல்லைன்னா சவுலை இவன் போட்டு தள்ளியிருந்தான்னா அதுவும் ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்திருக்கும். அதனால தான் தாவீது சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அதை உணர்ந்து அவன் சொல்லுகிறான். சும்மா உதட்டளவில் அவன் சொல்லவில்லை. அவர் எனக்காக யாவையும் செய்திருக்கிறார் என்பதை இத்தனை ஆண்டு காலம், இத்தனை ஆளுகைக்குட்பட்ட நேரங்களில் நான் கண்டிருக்கிறேன். என் கூட இருக்கிற அக்கித்தோப்பேல் என் கூட இருக்கும்போது அவனுடைய ஆலோசனைகள் நிலை பெற்றது. ஆமென். அதே அக்கித்தோப்பேல் எனக்கு எதிராக எழும்பி அங்க போய் ஆலோசனை சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது, அக்கித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கினார். ஆமென். அப்போ என் கூட இருக்கும்போது அவன் சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஆனா அவனே எனக்கு எதிராக ஆலோசனை பண்ணும்போது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த காலை நேரத்தில், இந்த மே மாதம் 2ஆவது நாள் தேவ பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. எண்ணாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். எண்ணாகமம் 23:19. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? முதலாவது, சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அப்படின்னா சொன்னதை செய்கிறவர். அப்ப எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் முதலாவது எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறார். ஆமென். அப்ப எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறார் என்றால் எனக்கு அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கணும். ஏற்கனவே அவர் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறார்? என்ன சொன்னார் நான் கேட்க மாட்டேன், அது உங்களுக்கு ஆண்டவருக்கும். சொல்லி இருக்கிறாரா? சொல்லி இருக்கு. அப்படி நாளைக்கு சொல்லி இருக்கிறாரா? மில்வாளுக்கு சொல்லி இருக்கிறாரா? இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? ஏன்னா சொன்னதை செய்து முடிக்கிறவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அநேகருக்கு கர்த்தர் சொன்னார், அதை செய்து முடித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன். சொன்னதை அப்படியே செய்கிறவன், சொன்னதை அப்படியே செய்கிறவன். வாசிங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து
உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சொன்னது யாரு? கர்த்தர். சரி, இவர் சொல்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு நிலைமையில் இருக்குது. இப்போ ஆண்டவர் அவனை அழைத்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா என்று சொல்லி தனியாய் ஒருவனாய் அவனை அழைத்து அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். ஜாதியாக்குனாரா? ஆக்கினார். வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு காணப்படுகிற நாமும் ஆபிரகாமினுடைய சந்ததிகள், ஆபிரகாமுடைய சந்ததிகள். அப்போ உலகத்திலே எண்ணி முடியாத ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகளாய் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிச்சாரா? வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பூமி தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா ஆமென், வெயிட்டான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். இப்போ டக்குன்னு வருது, வெயிட் பண்ணுறவங்களுக்கு வெயிட்டான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். வெயிட் பண்ணுறவங்களுக்கு வெயிட்டான ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாம் வெயிட் பண்ணினான். எவ்வளோ வருஷம்? 25 வருஷம். 25 வருஷம் அந்த தாமதம் அவனுக்கு தரமான நன்மைகளை, தரமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. ஆமென். ஒன்று கொடுத்தாலும் தரமா கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு ஈசாக்க கொடுத்தாலும் எப்படி கொடுத்தார்? தரமாக கொடுத்தார். நீங்க ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில கூட சில ஃபெயிலியர்ஸை பார்க்கலாம், யாக்கோபுக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸை பார்க்கலாம். ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியரை கூட நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப ஆண்டவர் வெயிட்டா அவனை ஆசீர்வதித்தார். அடுத்தது, உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்தினாரா? ஆமா, பெருமைப்படுத்தினார். பவுல் ரோமருக்கு எழுதும் போது கூட ஆபிரகாம் எழுதுகிறான். அப்போஸ்தல நடபடிகளில் ஆமேன் எழுந்து நின்று பிரசங்கிக்கிற அப்போஸ்தலர்கள் யாரை சுட்டி காண்பிக்கிறாங்க? ஆபிரகாமை சுட்டி காண்பிக்கிறாங்க. அப்போ இங்க ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிற காரியம் அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் நினைப்பூட்டப்படுகிறது என்றால் அவனுடைய பெயரை பரலோகம் நினைவிலே வைத்திருந்தது. அந்த பெயரை தேவன் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ சொன்னதை செய்து முடித்தார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் ரொம்ப ஸ்லோவாக பேசுறதுனால உறங்கிடாதீங்க. நாளைக்கு இந்த தொண்டை தூத்துக்குடிக்கு போனோம். ஆமென். அதனால தான் பாதுகாத்து வச்சுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை சொன்னதை செய்து முடிப்பார். சொன்னதை செய்து முடிப்பார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வருவே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சிரிச்சாலும் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். இந்த கிழவிக்கு சிரிப்பை பத்தில ஆமென். கிழவின்னு சொன்னோன்னு நீங்க கோவப்படாதீங்க. வசனம் சொல்லுது 18:13, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான். அப்ப நான் சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. யாரு? சாராள் தான் சொன்னாங்க. அவங்க கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்தானோ என்று சொல்வானே. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த சிரிச்ச உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்துல நான் உன்கிட்ட என்ன செய்வேன்? வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். செஞ்சாரா? சொன்னதை செஞ்சு முடிச்சாரா? சொன்னதை செஞ்சு முடிச்சார். அல்லேலூயா. அவள் சிரித்தாலும் தேவன் அதை செய்து முடித்தார். ஆமென்.
அப்போ தேவன் செய்வது என் விசுவாசத்தையோ என்னுடைய தகுதியையோ என்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய குணாதிசயத்தையோ அல்ல, அவர் சொல்லிட்டாரு செய்வார். ஆமென். அது அவருடைய கேரக்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் சிரிக்கிறதுனால, நான் என் வாழ்க்கையில் விசுவாசிக்காததுனால அவர் சொன்னது நிறைவேறாமல் போயிடும்னு சொல்லி நான் ஒரு அளவு கூட யோசிக்கக்கூடாது. ஏன்னா அவர் சொல்லி செய்யாமல் இருந்தால் அவமானம் யாருக்கு? அவருக்கு. அதனால ஆபிரகாமே சாராள் சிரிச்சதுனால, ஆமென், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் சொன்னதை என்ன செஞ்சுக்கிறேன்? வாபஸ் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் டெலீட் தட் மெசேஜ். அந்த மெசேஜ் என்ன செஞ்சிருங்க? டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் ஆல் கொடுத்துருங்க. அது வேணாம், அந்த மெசேஜை நான் திரும்ப என்ன செஞ்சுக்கிறேன்? வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறார், அவள் சிரிச்சா இல்லை, அதனால் இனி நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நான் என்ன செய்வேன்? உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அல்லேலூயா. அப்பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு ஆபிரகாம்ட்டு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? ஏன்னா சிரிச்சது அவா. அல்லேலூயா. சிரிச்சவளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சிரிக்க வச்சாரு பாருங்க. ஈசாக்குன்னா சிரிப்புன்னு அர்த்தம். ஈசாக்குன்னா என்ன அர்த்தம்? சரி, நீ ஈசாக்கு காலையில் ஈசாக்கு எலும்பு ஈசாக்கு, ஈசுக்கு எலும்பு ஈசாக்கு அப்படின்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செய்யும்? சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்தார், சாராளுக்கு சொன்னதை செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், சொன்னதை செய்தார். வேதத்தில் யாருக்கெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கூடி வந்திருக்கிற ஜனத்தோடு கூட சொல்லுகிறார், உனக்கு நான் சொன்னது உண்டானால், உனக்கு நான் சொன்னது உண்டானால் சொன்னதை நான் செய்து முடிப்பேன், சொன்னதை செய்து முடிப்பேன். தாமதம் இருந்தது, ஆனால் தடை இல்லை. தாமதம் இருந்தது, ஆனால் தடை இல்லை. தாமதம் இருந்தது, ஆனால் நிறைவேறினது உறுதியாயிருந்தது. அதை நிறைவேற்றுவதிலே காலம் எடுத்து ஆண்டவர் எனக்காக ஒரு காரியத்தை தயாரிக்கிறார் என்றால் அது தரமானதாக அவர் தயாரிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 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 பில்டிங்கை 12 மணி நேரத்தில் ஒரு பில்டிங் கட்டிடலாமா? கிண்ண சாதனை படைக்கிறாங்க. ஒரு நாளில் ஒரு கட்டடத்தை கட்டலாம். அது ஏதோ இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை வச்சு டக்கு டக்குன்னு கட்டி மேலே ரூஃபிங் எல்லாம் ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பாங்க, கொண்டு வந்து டக்குன்னு வச்சு ஒரு வீட்டை கட்டிடலாம். அது எந்த அளவுக்கு பலமுள்ளதாக இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நேற்று காலையில் நான் சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஊழியத்தை முடிச்சுட்டு தான் நான் இங்கே வந்தேன். அப்போ நான் அந்த சேப்பல் அந்த ஐயர்கிட்ட நான் கேட்குறேன், ஐயா, பழைய பில்டிங் எல்லாம் இடிச்சுக்கிட்டு புதுசாக போடுறாங்களா இல்லை வேறு நிறைய புதிய பில்டிங்ஸ் அங்கே கட்டிகிட்ருக்குறாங்க? அப்போது அவர் சொன்னார், இந்த பழைய பில்டிங் எல்லாம் இடிக்க கூட அவனுக்கு கழியாது. எப்படி? பழைய பில்டிங்கை இடிக்க கூட அவனுக்கு கழியாது. ஏன்னா அவ்வளவு உறுதியாக இருக்கிறது. எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த கட்டடங்கள் இருக்கிறது. அதை அப்படியே விட்டுட்டு மேலே ஏதாவது ஷீட்டோ வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதை இடிக்கிறதுக்கே அவனுங்க ஒரு பாடு படணும். அப்போது காலம் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது தரமானதாகவும் பலமானதாகவும் கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறதாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் சொன்னதை செய்து முடிப்பார், சொன்னதை செய்து முடிப்பார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீ ராஜாவாய் இருப்பாய். ஆமென். இருந்தானா? இருந்தான். சொன்ன உடனே அது நடக்கலை. காலங்கள் கடந்தது. ஆமென். திரும்பவும் அவன் வனாந்திரத்துக்கு போகிறான், திரும்பவும் அவன் அடிமைக்கு போகிறான். ஆனால் ஒரு குறித்த காலம் வந்தபோது ஆமென், வனாந்திரத்தில் இருந்தவனை அழைத்து கொண்டு வந்து அரண்மனையிலே ராஜாவாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ காத்திருப்பதும் தேவனுடைய திட்டமே. ஹல்லேலூயா. காத்திருப்பதும் தேவனுடைய திட்டமே, காத்திருப்பதும் தேவனுடைய சித்தமே, காத்திருப்பதும் தேவனுடைய திட்டமே. ஆனால் தேவன் சொன்னதை செய்து முடிப்பார். 400 ஆண்டுகள் அடிமைத்தனம், தேவன் சொன்னார், நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை என்ன செய்வேன்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி
ம் 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 ஆ ஆ பாலும் ஆ இறங்கினேன், கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். அப்போ விடுதலை ஆக்குவேன்னு சொன்னார்னா விடுதலை ஆக்கினார், சொன்னதை செய்து முடித்தார். அப்போ ஆண்டவர் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். இரண்டாவது, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11வது வசனம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலும் இருந்து இருக்கிறேன். நல்ல கவனி, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றினேன், அதை திட்டம் பண்ணினேன். அப்ப ரெண்டாவது, திட்டம் பண்ணினதை கர்த்தர் செய்து முடிப்பார். What God has planned, ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்று. உலகத்தில் சொல்லுவோம் இல்லையா, திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட சதி. அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அந்த காரியம் இன்னைக்கு நடக்கல, அதற்கான திட்டங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டு விட்டது. ஈரானை தாக்க வேண்டும் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டு விட்டது. இஸ்ரேல் காசாவை, இஸ்ரேல் லெபனானை, இஸ்ரேல் மற்ற நாடுகளை தாக்க வேண்டும் என்பதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு விட்டது. அப்ப இங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது, அதை திட்டம் பண்ணினேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அப்ப திட்டம் பண்ணினது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்ப திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா அப்படின்னு பாடுறோம் இல்லையா. அப்போ இதுல ஏன் திட்டத்துக்கு இடமே இல்லை. நான் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு திட்டத்தை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் போய் திட்டங்கள் தருபவரும் நீர்தான் அப்படின்னா திட்டி அனுப்புவார். என்ன அனுப்புவார்? திட்டி அனுப்புவார். ஏன்னா திட்டம் போட்டது யாரு? நான் காலையில் எழும்பி உட்காந்து நான் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இது இது இதுன்னு சொல்லிட்டு என் ஜெப நேரத்தில் போய் ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே நான் அப்படியே விரித்து வச்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடினீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? திட்டி அனுப்புவார். ஏன்னா அவர் என்ன செய்யலை, நமக்கு திட்டம் தரலை. அப்போ ஜெபிக்க போகும்போது சில நேரங்களில் அப்படியே வெறுமையாக பிளாங்காக போய் உட்காரணும். ஆண்டவரே எனக்கு இப்படி 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 இருக்குது, குழப்பமாக இருக்குது, சூழ்நிலை அப்படி இருக்குது, அது யோசிக்க கூட எனக்கு மைண்டு வரல, என்ன செய்யணும்லாம் தெரியல, ஆமென் அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வார்? திட்டம் பண்ணுவார். அவர் என்ன செய்வார்? திட்டம் போடுவார். ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினால் அதை செய்து முடிப்பது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அப்ப திட்டம் பண்ணினேன், திட்டம் பண்ணினேன், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை செய்து முடிப்பதற்கு என்ன வேணாலும் என்னால் செய்ய முடியும். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து கொண்டு வர முடியும். ஒரு பாச்சாயை நம்மளால பிடிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து கொண்டு வரணுமா? கொண்டு வரேன். என் ஆலோசனை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷனை தூர தேசத்திலிருந்து கொண்டு வர முடியும். கொண்டு வரணும்னு நினைச்சாலும் என்ன செய்வேன்? என்னால கொண்டு வர முடியும். நான் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினேன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த எக்ஸ்டெண்டுக்கும் என்னால போக முடியும். ஆமென். ஆண்டவரே அது ரொம்ப தூரமா இருக்குது ஆண்டவரே, அது ரொம்ப பெரிய காரியம் ஆண்டவரே, அது உன்னுடைய வேலையே அல்ல. திட்டம் போட்டது யாரு? ஆமென். ஒரு பில்டிங்க்கு ஒரு இன்ஜினியர் திட்டம் போடுறார் அப்படின்னா எப்படி திட்டம் போடுவார்? அவரால் அது செய்ய முடியும் என்று நினைச்சால் தான் அவங்க என்ன செய்வாங்க? திட்டம் போடுவாங்க. இப்போ ஒரு கடலுக்கு மேல ஒரு பாலம் போடுறாங்க. அபுதாபியில கடலுக்கு மேல ரோடு இருக்குது. அவன் பயணம் பண்ணும்போது சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க கடலுக்கு மேல போயிட்டு இருக்கிறீங்க, ஆனா சுத்தி பார்த்தா மணல் பரப்பா இருக்குது, தார் ரோடா இருக்குது, ஆனா அதுக்கு அடியில் என்ன இருக்குது? கடல் இருக்குது. அதனாலதான் சொல்றாங்க, ஒரு நிலநடுக்கம் வந்தாலோ ஒரு சுனாமி வந்தாலோ அபுதாபியும் இல்லை துபாயும் இல்லை. ஏன்னா எல்லாம் எதுக்கு மேல இருக்குது? தண்ணிக்கு மேல இருக்குது. அவர் ஒரு விசை வானத்தையும் ஒரு விசை பூமியையும் அசைச்சார்னா
ஆமேன். வானளாவிய கட்டடங்கள் ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சிடும்? பட்டப்பட்ட சீட்டு கட்டு விழுவது போல என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். அப்ப பாருங்க, இப்ப இந்த காரியத்தை அவன் திட்டமிடுகிறான், அந்த இன்ஜினியர் திட்டமிடுகிறான் அப்படின்னா அவனால அதை செய்ய முடியும் என்று அவன் நினைச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? திட்டமிட முடியும். அப்போ அவர் திட்டமிட்ட பிறகு இன்னொரு மனுஷன் போய் அவர்கிட்ட போய், சார் இது இப்படி பண்ண முடியாது, நீங்க போட்டிருக்கிற திட்டம் தப்பு அப்படின்னு சொன்னா அவன் உங்களை என்ன செய்வான்? ஒன்னி திட்டி அனுப்புவான், இல்லைன்னா தூக்கி பிளானை தூக்கி மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு அப்ப நீ வேற யாரையாவது என்ன செய்ய பாரு. இன்னைக்கு நிறைய பேர் நாம ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம், ஆண்டவரே இது முடியாத ஆண்டவரே, நீ சோதம் குமாராவை விட்டு வெளியே வந்து நான் காண்பிக்கும் அந்த மலைக்கு ஓடி போ. இப்ப சொல்றாரு அப்படின்னா கொண்டு போய் சேர்க்கிறது யாருடைய வேலை? அவருடைய வேலை. அந்த சோதம் குமார அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து இறங்கி வர ஆரம்பிக்கிறது, விழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் இந்த அழிவு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வெளியே கொண்டு வரக்கு என்னால் முடியும் அப்படின்னா உன்னை கொண்டு போய் அந்த மலையில சேர்க்க முடியும். இவன் லோத்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த மலைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னா வெளியே கொண்டு வந்தவர் மலையிலும் கொண்டு போய் சேர்த்திருப்பார். இவன் என்ன செஞ்சிட்டான், எனக்கு அந்த மலை வேண்டாம், இந்த மலை போதும். எந்த மலை போதும்? இந்த மலை போதும். ஆலோசனை கொடுக்குறான். அப்படியா? அப்ப அந்த மலை வேண்டாமா? வேண்டாம், இந்த மலை. சரி, அப்ப எந்தாக்குலேயும் போ. இப்ப இந்த எந்தாக்குலேயும் போ அப்படிங்கிறத நாம தேவ சித்தம்னு நினைக்கிறோம். பிள்ளையாம் வந்து கேட்கிறான், நான் போட்டா போகாத. திரும்ப கேட்குறேன், நான் போட்டா போகாத. திரும்ப கேட்குறேன், நான் போட்டா எந்த ஆகலையும் போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு விருப்பம் இருக்குன்னா போ. கர்த்தர் சொல்லி கேட்கல, கழுத சொல்லியாது கேளு. கர்த்தர் சொல்லி கேட்காதவர்கள் எல்லாம் கழுதை சொல்லி கேட்பார்கள். ஆமென். கழுத சொல்லி கேட்பாங்க. திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுகிறார். அப்போ எனக்கான திட்டம் இன்றைக்கோ நேற்றோ அல்ல, அநாதியாய். ஆமென். நான் தாயின் கருவிலிருந்து தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே என் எலும்புகளை, என்னுடைய உருவங்களை, என்னுடைய பெயரை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அப்ப எனக்கான திட்டம் இன்றைக்கோ அல்லாவிட்டால் நாளைக்கோ அவர் திட்டமிட போவதில்லை. எனக்கான திட்டத்தை என்றைக்கு நான் இந்த உலகத்தில் வரணும்னு ஆண்டவர் தீர்மானித்தாரோ அன்றைக்கே எனக்கான பேக்கேஜ், எனக்கான திட்டத்தை அவர் உருவாக்கி வைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு வெளி தேசத்துக்கு போகிறேன், அதற்கான வீசா, அதற்கான டிக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு பேக்கேஜ். அதில் நான் எந்த கேள்வியும் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நீங்க தேவ திட்டத்தை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவ திட்டத்தை அறிந்த ஒரு மனிதன், தேவ திட்டத்தை அறிகிற கிருபையுடைய ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு காரியத்துக்காகவும் தேவனை தூஷிக்க மாட்டான். தேவனை தூஷிக்க மாட்டான். தேவனிடத்துல கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவனுடைய திட்டம் தெரியும். அப்ப இந்த சூழ்நிலை வழியாய் கர்த்தர் என்னை போக பண்ணுகிறார் என்றால் இதுவும் தேவனுடைய திட்டம். நான் இந்த பாதை வழியாய் போக வேண்டும் என்பது தேவன் ஏற்கனவே எழுதி வைத்தது. நான் இந்த குடும்பத்தில் பிறக்கணும், நான் இந்த ஊரில் வாழணும், நான் இந்த வயசில் எப்படி இருக்கணும், இந்த வயசில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், திருமணம் நடக்கணும், பிள்ளைங்க பிறக்கணும், இதெல்லாமே நான் திட்டமிட்டதல்ல, தேவன் எனக்காய் திட்டமிட்டது. தேவன் எனக்காய் திட்டமிட்டது. அப்போ ஒன்று சொன்னதை செய்து முடிக்கிறார், இரண்டாவது திட்டம் பண்ணினதை செய்து முடிக்கிறார். அப்போ இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைகள், கருவில் இருக்கிற பிள்ளைகள், பிறக்கிற பிள்ளைகள், பிறக்க போகிற பிள்ளைகள் எல்லாருக்குமான ஒரு தேவ திட்டம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். உங்க குடும்பத்துக்கான தேவ திட்டம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் இனிதான் திட்டமிடணும் என்பதல்ல, ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஏற்கனவே வைத்து இருக்கிறேன், திட்டமிட்டிருக்கிறேன். அது காலங்கள் வரும்போது, நேரங்கள் வரும்போது, கைகூடி வரும்போது அந்த திட்டங்களை அவர் செய்து முடிப்பார். அப்போ ஒன்று சொன்னதை செய்து முடிப்பார், இரண்டாவது திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார், மூன்றாவது பாருங்கள் பிலிப்பியர், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள்.
ம் 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 அவன் தொடங்கினதை செய்து முடிப்பார். எப்படி? தொடங்கினதை செய்து முடிப்பார். முதலாவது சொன்னதை செய்து முடிப்பார். இரண்டாவது திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். மூன்றாவது தொடங்கினார். தொடங்கிட்டேன். ஆமென். எப்படி? தொடங்கிட்டேன். நாம ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு நிமிஷம் நான் வேலையை தொடங்கிட்டேன், செஞ்சு முடிச்சிட்டு வந்துடுறேன், செஞ்சு முடிச்சிட்டு வந்துடுறேன். அப்போ தேவன் என் வாழ்க்கையிலே தொடங்கினவைகள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். அப்போ ஒரு காரியம் தேவனால் தொடங்கப்பட்டதென்றால் அது செய்து முடிப்பதும் தேவனால் ஆகும். அல்லேலூயா. நான் துவங்கலாம், நானும் அநேக காரியங்களை துவங்கலாம். என் மனதின் ஆசைகள், என் விருப்பங்கள், எனக்கு நலமாய் தோன்றுகிற காரியங்கள், இதை தொடங்கினா நல்லா இருக்கும், இந்த பிஸ்னஸை தொடங்கினா நல்லா இருக்கும், இந்த வேலையை தொடங்கினா நல்லா இருக்கும், இப்போ தொடங்கினா நல்லா இருக்கும் என்று சொல்லி நானாக ஒரு காரியத்தை முடிவு செய்து நான் துவங்கலாம். நான் துவங்கினவைகள் பாதியில் நின்றால் அதனுடைய காரியம் என்னை சார்ந்ததாய் மாறிவிடும். ஆனால் தேவன் துவங்கினது ஒரு நாளும் பாதியில் நிற்காது. தொடங்கினதை செய்து முடிப்பார். தொடங்கினதை செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையில சிலதையெல்லாம் தொடங்கி இருக்கிறார்னா அதை செய்து முடிப்பார். தொடங்கலன்னா இனி தொடங்குவார். இனி தொடங்குவார். ஏன்னா ஏற்கனவே அவரிடத்துல பிளான் இருக்குது, திட்டம் இருக்குது. உங்களை இப்படி செய்யணும், உங்க குடும்பத்தை இப்படி பண்ணணும், உங்க பிள்ளைகளுக்கான தேவ திட்டம், உங்கள் எதிர்காலத்துக்கான தேவ திட்டம், இந்த சபைக்கான தேவ திட்டம், சபையினுடைய எதிர்காலத்துக்கான தேவ திட்டம். நாம் பிளான் பண்ணலாம். 2030க்கு நான் என்ன செய்யலாம் பிளான் பண்ணலாம். ஆனா 2050க்கும் அவர் என்ன செஞ்சு வச்சிருப்பார்? பிளான் போட்டு வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப நான் என் திட்டத்தை கொண்டு அவருடைய திட்டத்தில் சொருகக்கூடாது. ஆமென். நான் அவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தான் கேட்கிறான். யாரு? சவுலு. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இவோ ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், ஆண்டவர் அறிஞ்சிட்டேன், எனக்கு நிறைய ஆசை இருக்கும். அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. காரியம் இருக்கலாம், அவர் ஏதோ ஒன்று செய்ய தொடங்கி இருக்கிறார். அவர் தொடங்கினால் அதை செய்து முடிப்பார். அப்போ ஒரு வேலை, ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு பெரிய காரியம், ஆமென், தேவன் அதை துவங்குகிறார் என்றால் அதனுடைய தேவைகளை குறித்து நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தொடங்கினது அவர் செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. அவருடைய நாளுக்கு முன்பாக, அவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் துவங்கின எல்லா நன்மையான காரியங்களையும் அவர் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்குமேயானால் நிச்சயம் நாம் தளர்ந்து போவதே இல்லை, சோர்ந்து போவதே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, தொடங்கினது அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இப்ப யாரோ ஒருவர் தொடங்குவதற்கும் ஆண்டவர் தொடங்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. யாரோ ஒருவர் தொடங்கினா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா, நீ கம்பல் பண்ணனால தான் நான் செஞ்சேன், நீ சொன்னதுனால தான் நான் இந்த காரியத்தில் ஈடுபட்டேன், இனி நீ ஆச்சு உன் காரியம் ஆச்சு அப்படின்னு பாதி வழியில நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையான காரியமும், எந்த ஒரு நன்மையான துவக்கமும் அது நீர் துவங்குவதாக இருந்தால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. பயணத்தில் நான் அப்படியே சமாதானமாக போவேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, துவங்கினது கர்த்தர், பயணத்தை துவங்கினது கர்த்தர், இந்த ஓட்டத்தை துவங்கினது கர்த்தர், என்னை ஸ்டார்ட் பண்ணது கர்த்தர். நான் அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருந்த என்ன, ஆமேன், கேடுகட்டு வாழ்ந்த என்ன ஆண்டவர் கொண்டு வந்து இரத்தத்தினால் கழுவி மீட்டெடுத்து தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து தம்முடைய கிருபைகளை கொடுத்து என் வாழ்க்கையில் ஒன்று தொடங்கி வச்சது கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமா, நம்ம தலைவர்கள் கொடி அசைத்து துவங்கி வைக்கிறதெல்லாம் பாதியில் என்ன செய்யுது? நிக்குது. பாதியில் என்ன செய்யுது? நிக்குது. ஆமேன். இந்த 4 வழி சாலை பாதை வேலைகள்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கி வைத்தது. ஆனா இன்னும் என்ன செய்யல? நிறைவு பெறலை. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, தொடங்கிட்டார்னா அதை செய்து முடிப்பார். அப்ப 3 காரியங்கள்: சொன்னதை, 2வது திட்டம் பண்ணினதை, 3வது தொடங்கினதை செய்து முடிப்பார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை, நிறைய 7-8 காரியம் இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. ஆமென். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாய்படி வாய்க்கும். 4வது, தான் விரும்புகிறதை செய்து முடிப்பார். எப்படி? அவர் விரும்புகிறது. அப்போ இங்க என் விருப்பத்துக்கு இடமே இல்லை, என் சித்தத்துக்கு இடமே இல்லை, என் திட்டத்துக்கு இடமே இல்லை, எங்கேயுமே எனக்கு அங்க பங்கே இல்லை. அப்ப என் வாழ்க்கை ஓடுகிறது என்றால் அது ஆண்டவரனால, ஆண்டவருடைய திட்டத்தினால. ஆமென். இப்ப வசனம் அழகாய் சொல்லுகிறது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை. ஆமென். இப்ப என்ன எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா, நான் வசனத்தை அனுப்புறேன், அந்த வசனம் நீ விரும்புகிறத உனக்கு செய்யும். இல்லை இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையில் எதுவுமே என் விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய விருப்பத்தின்படி. ஆமென். நான் ஒரு விஷயம் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல கிறிஸ்துவே, என்னுடைய விருப்பம் அல்ல, கிறிஸ்துவனுடைய விருப்பம், என்னுடைய ஆமேன் ஆமேன் தெரிந்தெடுப்பு அல்ல, தேவனுடைய தெரிந்தெடுப்பு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். 2வது, திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். 3வது, தொடங்கினதை செய்து முடிப்பார். 4வது, தான் விரும்புகிறதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில என் விருப்பம் ஒரு நாளும் நிறைவேறாது, தேவனுடைய விருப்பம் தான் நிறைவேறும். ஆமென். நான் விரும்பலாம், என் விருப்பத்தை நான் அறிக்கையிடலாம், எல்லாம் நான் செய்யலாம், என் விருப்பத்திற்கான முயற்சிகளை செய்யலாம். ஆனால் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல அவர் விரும்புகிறதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்தில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ ஜனமே, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொன்னோன்னா, அப்பாடா நான் நினைச்சிருக்கிறத ஆண்டவர் செய்து முடிப்பார் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். சில நேரத்தில் நாம் விரும்புகிறத செஞ்சிருவார் பாருங்க, விரும்புகிறத செஞ்சிருவார். ஆனால் அதை செஞ்சுக்கிட்டு அதனால வரக்கூடிய வேதனைகள், இப்போ ஒரு பையன் ஒரு பிள்ளையை பார்க்குறான், லவ் பண்ணுறான், ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்குது, லவ் பண்ணுறது, செஞ்சிருவார். ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்சஸ் தமிழில் அதனுடைய விளைவுகளை கண்டிப்பாக நாம் விளைச்சி நாம் அறுத்தே ஆகணும். அது நானாக இருந்தாலும் அப்படிதான், யாராக இருந்தாலும் அப்படிதான். அப்போது ஆண்டவர் தான் விரும்புகிறதை செய்து முடிப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். 1, சொன்னதை, 2, திட்டம் பண்ணினதை, 3, தொடங்கினதை, 4, தான் விரும்புகிறதை, அவர் விரும்புகிறதை செய்து முடிப்பார். ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. உன் விருப்பத்துக்கெல்லாம் நான் செயல்பட முடியாது, என் விருப்பத்தின்படி தான் என்ன செய்யப்படும், செய்வேன். நான் தண்ணீரை ரசமாக்குவது அது என்னுடைய விருப்பம், ருசியுள்ள ரசத்தை கொடுப்பது என்னுடைய விருப்பம், அது நிமித்தம் என் மகிமையை வெளிப்படுத்துவது என்னுடைய விருப்பம், அது நிமித்தம் அநேகர் விசுவாசிகளாய் ஆவது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் செய்து முடிப்பேன், என் வேளையில் செய்து முடிப்பேன். இதை அறிந்து கொள்ளுகிற கிருபை நமக்கு வேணும்.
இந்த கிருபை நமக்கு இல்லைன்னா நம்ம பின்மாறிடுவோம், நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பேசிடுவோம், ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவோம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரே இதெல்லாம் அறிகிறதற்கான கிருபை எனக்கு தாரும். நீ சொன்னதை செய்கிறவர், திட்டம் பண்ணினதை செய்து முடிக்கிறவர். அப்போ அந்த திட்டம் எனக்கு தெரியணும். தொடங்கினதை செய்து முடிக்கிறார். அப்போ என்னத்தை துவங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். துவங்கினது ஆண்டவர் தான் துவங்கி இருக்கிறாரா என்பதும் எனக்கு தெரியணும். இல்லை நானாத்தான் துவங்கினா, நானாத்தான் ஸ்டெப் எடுத்தனா, 12 பேர் படகில் இருக்க வான்னு சொன்னது கர்த்தர், வான்னு சொன்னது கர்த்தர். இப்போ கால் எடுத்து வச்ச உடனே தண்ணீர் மேல் என்ன செய்கிறான்? நடக்கிறான். நடந்து போகும்போது கொந்தளிப்புகளும் காற்றுகளும் ஆமேன் எல்லாத்தையும் பார்த்த உடனே இவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நானா வந்துட்டனோ? பேசாம அந்த 11 பேர் அப்பவே சாலை பிடிச்சு இழுத்தான் இருளன்னு, அப்பவே என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்ப பேதுரு நினைச்சானோ அப்போ முழுக ஆரம்பிச்சான். திரும்ப அவனை தூக்கி எடுத்த எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் இதை சொல்றாங்க, டேய் உன்னை கூப்பிட்டது நான், நீ எதுக்கு நீயா துவங்கன்னு நினைச்சேன். அப்ப துவங்கினது எதுன்னு யாருன்னு நமக்கு தெரியணும். சில பேர் இன்னைக்கு டவுட்டோட உட்காந்துருக்கிறீங்க, நானாத்தான் வந்துட்டனோ, நானாத்தான். இல்லை, அதை துவங்கினது கர்த்தர், அதை செய்து முடிப்பார். விருப்பத்தையும் செய்கையும் என்னிலே உருவாக்குகிறவர் தேவன். ஆமென், அல்லேலூயா. அதை செய்து முடிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தான் விரும்புகிறதை செய்து முடிப்பார். எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். எனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன், எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி நன்றி ஐயா, என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா, என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா, என் பாரங்கள் யாவையும். நன்றி நன்றி ஐயா, ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ. நன்றி. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சொன்னதை செய்து முடிக்கிறவர், திட்டம் பண்ணினதை செய்து முடிக்கிறவர், தொடங்கினதை செய்து முடிக்கிறவர், விரும்பினதை செய்து முடிக்கிறவர். நன்றி ஐயா,
நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எனக்காக யாவை செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன், எனக்காக யாவை செய்து முடிக்க போகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் எனக்காக திட்டம் பண்ணி இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையிலே துவங்கி இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில சில விருப்பங்களை வைத்திருக்கிறார், அதை அவர் செய்து முடிக்க போகிறார். இதிலே நான் எங்கே இருக்கிறேன்? என் விருப்பம் எங்கே இருக்கிறது? என் திட்டம் எங்கே இருக்கிறது? நான் எங்கே துவங்கினேன்? நான் துவங்கின அநேக காரியங்கள், ஆமென், நான் ஸ்டெப் எடுத்த அநேக காரியங்கள், நான் முயற்சித்த அநேக காரியங்கள் பாதியிலேயே தோல்வியுற்று திரும்பினது. ஆனால் தேவன் திட்டமிட்டது, தேவன் திரும்பினது, தேவன் தொடங்கினது, தேவன் சொன்னது எல்லாம் என் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார், என் வாழ்க்கையில செய்து முடிப்பார். இந்த காலை நேரத்தில் தெய்வ சமூகத்தில் வந்த ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்காக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார், ஆண்டவர் சிலதை துவங்கி இருக்கிறார். இப்பதான் துவங்கி இருக்கிறார். திட்டங்கள் சிலது துவங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை செய்ய இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறார். அதற்கான சில சலனங்களை தேவன் உனக்கு காண்பிக்கிறார், அதற்கான சில அடையாளங்களை தேவன் உனக்கு காண்பிக்கிறார். இப்பதான் நரம்பு வந்திருக்குது, இப்பதான் சதை வந்திருக்கிறது, இப்பதான் அது ஒன்றோடு ஒன்று இணைகிறது. அப்படின்னா ஏதோ ஒன்றை செய்ய துவங்கி இருக்கிறார். அது செய்து முடிக்கும் போது அது மகா பெரிய சேனையா எழும்பி நிற்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரிந்து கிடக்கிற எலும்புகள் இப்போ சேரணுங்கிற எண்ணம் வந்திருக்குது. ஆமென். சேரணுங்கிற வாஞ்சை வந்திருக்குது. அப்படின்னா அவர் செய்ய துவங்கி இருக்கிறார். அது சேரும் போது அதுல சதை வரும், அது சேரும் போது நரம்புகள் வரும். ஆமென். அதை முடிக்கும் போது அது ஒரு சேனையாய் நிற்கும். அவர் முடிப்பார், அவர் முடிப்பார், அவர் செய்து முடிப்பார், அவர் செய்து முடிப்பார், அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. எனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் எங்களுக்காக யாவை செய்து முடிக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது எங்களால் முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இது எங்களால் முடியாது என்பதை அறிக்கையிடுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இது உம்மால் தான் முடியும் என்பதை ஆண்டவரே அறிந்து உம்முடைய சமூகத்தில் அதை ஒப்படைக்க, அதை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்க எங்களுக்கு ஒரு திறந்த மனதை நீர் தருவீராக. ஆண்டவரே, கோடாலி விழுந்ததை எங்களால் காண முடியுமே தவிர ஆண்டவரே அதை எடுக்க எங்களால் முடியாது. விழுந்தது எங்கே என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் அதை மிதக்க பண்ண உங்களால் தான் ஆகும். அதை நாங்கள் அறிந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தில் தேவன் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசல்கள் வழியாய் நீர் எங்களுக்கு சொன்னதை செய்து, நீர் திட்டம் பண்ணினதை செய்து, நீர் துவங்கினதை செய்து, நீர் விரும்புகிறதை எங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். எங்க தமிழ்நாட்டில் நீங்க செய்ய போகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்க தேசத்தில் நீங்க செய்ய போகிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்க பட்டணங்கள்ல, எங்க சபைகளில், எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்க குடும்பங்களில் நீ செய்ய போகிற காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவக்கரமுடன் இருக்கு. நாளை தினத்தின் ஆராதனைகள் ஆசீர்வதி. இந்த பலிபீடத்தில் நின்று ஊழியம் செய்கிறவர்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமைகள் வெளிப்பட்டு ஆலயத்தில் கூடி வருகிற எல்லாரையும் அந்த ஆசீர்வாதங்கள் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கை அனுகூலமாய் இருக்கட்டும், சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா.